உண்மையை சொல்லணும்னா நிச்சயமா அந்த சுவைன்னு ஆரம்பிக்கும் போது இருந்த சுவை இன்னைக்கு கிடையாது. இதுதான் உண்மை. நானே சமைச்சு வண்டி தள்ளி போட்ட அந்த பாசுமதி மனம், இஞ்சியோட மனம் இன்னைக்கு இல்ல. நீங்க இப்போ சமைப்பீங்களா சார்? பிரியாணி சமைப்பேன் அந்த காலத்துலன்னு சொல்லி நீங்க வீடியோ பாக்குறதே இல்லையா சார்? இப்போ நான் உங்ககிட்டயே கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சது மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? எனக்கு மட்டன். பாஸ்மதி ரைஸா சீரக சம்பா ரைஸா? சீரக சம்பா. உங்களுக்கு ஹோட்டல் பிரியாணி பிடிக்குமா மற்ற ஹோட்டல் பிரியாணி? ஒரே நாள்ல உபமா ஆயினும்னு நினைக்கிறாங்க, ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயினும்ட்டு இப்போ இருக்க இளைஞர்கள் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்களே. எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நேரங்காலங்களை கொடுக்க தெரியல. நினைக்கிறாங்க செஞ்ச உடனே அது அறுவடை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்துடவே. எதுக்கும் ஒரு அவசியம் தேவை. இதே போலதான் எண்ணங்களும். எண்ணத்தால் நினைக்கிறது தான் நம்ம ஈஸி. எண்ணத்தை வடிவமைத்து அதை நெறிமுறைப்படுத்தி அதை செயல்படுத்தி அதை வெற்றி காணுவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். எந்த துறையாக இருந்தாலும் 10 ஆண்டுகள் ஆகும். 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இல்லாமல் நான் ஒரு முதலாளின்னு ஒருத்தன் வெளியில் அந்த துறையில் சொல்லிக்கிற ஆளே நீங்கள் பார்க்க முடியாது. ஆர்ஆர் தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. சேலம்னாலே நமக்கு என்னங்க தெரியும்? ஒரு பக்கம் மாம்பழம் இல்லை மரவள்ளி கிழங்கு, அதுவும் தாண்டி சேலம் ஸ்டீல் சிட்டி தெரியும். ஆனால் இப்போ சமீப காலமாக ரீசெண்டாக ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. சேலம் ஆர்ஆர் பிரியாணி. அதாவது சாதாரணமாக ஆரம்பித்த இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு சேலம் ஆர்ஆர் பிரியாணி திரு தமிழ் செல்வன் அவர்கள். அவர்கிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. சார், இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய ஆர்ஆர் பிரியாணி இந்த பிராண்டும் டேஸ்ட்டும் மாறாம இருக்க இதனுடைய சீக்ரெட் என்ன? பிரியாணிக்கு நீங்க யூஸ் பண்ண சில மளிகை சாமான்லாம் இருக்குல்ல, அது வந்து உங்க ஃபேமிலில இருந்து வந்ததா இல்ல வேற நீங்க ட்ரை பண்ணி நீங்க எடுத்ததுங்களா? உண்மையை சொல்லணும்னா நீங்கள் கேள்வியில் சுவை மாறாமல் இருக்கு எப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமாக அந்த சுவைன்னு ஆரம்பிக்கும் போது இருந்த சுவை இன்னைக்கு கிடையாது. இதுதான் உண்மை. காரணம், நான் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்போ 30-35 ஆண்டுகள் ஆச்சு. அன்னைக்கு இருந்த மல்லியுடைய மனமும் அரிசி பாசுமதியில் இருக்கிற வாசனையும் எல்லாமே மனம் குறைஞ்சிருக்கு, தரம் குறைஞ்சிருக்குது. கட்டஞ்சின்னு ஒன்று இருக்குது எங்கள் காலத்தில். கத்தியை உள்ளே இறங்காது, வெட்டனா எகிரி வரும், இன்னும் கத்தி உடஞ்சி போயிடும். பழைய ஆளுகளுக்கு தான் தெரியும் இப்போ நான் சொல்கிற விஷயம் கூட. முக்கியமாக இஸ்லாமியர்களுக்கு அவங்க தான் அந்த காலத்தில் பிரியாணினா அவங்க தான் இஸ்லாமியர் தான் இருந்தது. அந்த மாஸ்டர்களுக்கு சமையல்காரங்களுக்கு நிச்சயம் இந்த வீடியோ காணும்போது அவங்க பதிவு பண்ணுவாங்க. அந்த கட்டஞ்சே இன்னைக்கு இல்லை. இஞ்சே சீக்கிரம் எடுத்துடுறாங்க, முத்த விடுறதே இல்லை. இஞ்சியோடைய மனம் தான் பிரியாணிக்கு மிகப்பெரிய ஃப்ளவர். எவ்வளோ இருந்தாலும் அந்த இஞ்சி பூண்டுடைய மனம், கொத்தமல்லியுடைய மனம், பட்டாளவங்க ஏலக்காய், அது வேணால் மாறாமல் இருக்குன்னு எனக்கு சொல்லலாம். எல்லாம் மாறிடுச்சு. பாஸ்மதியே மனம் மாறிடுச்சு. மரபணு பண்ணி லென்த் அதிகரிக்க நீங்கள் டெல்லியில் இதுக்குன்னு ஆராய்ச்சி மையம் இருக்குது. நல்லதுக்கு இருக்குது, அதனால் நல்ல விஷயங்களும் உண்டு, கெட்ட விஷயங்களும் இருக்குது. பாஸ்மதியில் இருக்கிற ஒரு நன்மை சக்கரை சத்து கம்மி. இப்படி மனங்கள் மாறி இன்னைக்கு சுவைகள் குறைந்திருக்கு. 2வது, சமையல் கலைஞர்களே இல்லை. அன்னைக்கு இருந்தாங்க இல்லையா ஒரு தலைமுறை, இந்த 40 ஆண்டுகள் அந்த தலைமுறையே இல்லை. சமையலுடைய சுவையை வேற கோணத்தில் போயிட்டு இருக்குது. அடுப்பு நம்பி சமைக்கிறதுக்கு போய் கரண்ட் மின்சாரம் சிலிண்டர்னு போயிட்டு இருக்குது. பிரியாணினா விறகடுப்பு. நான் எவ்வளோ நாள் தாங்குவாங்கன்னு தெரியல தொழிலாளிங்க. இதோடைய கடினம் இருக்க. ரயில்லையே நிலக்கரியில தான் ரயில் ஓடுனுச்சு. நீங்கள் உள்ளே போய் பார்த்துருந்தீங்களா தெரியும். நான் சிறு வயசில் ஒரு முறை பார்த்துருக்கேன். 5-6 வயசுலேயே கறி அள்ளி உள்ளே போடணும். நீங்கள் டைட்டானிக் படம் கப்பல்லாம் பார்த்தீங்களா தெரியும். அந்த கப்பல் இயங்குவதற்கு நெருப்பு அள்ளி உள்ளே கொட்டிகிட்டு இருப்பாங்க கீழே அண்டர் கிரவுண்டில். இன்னைக்கு எல்லாம் மாறி இருக்குது. டெக்னாலஜி சார், எல்லாம் மாற சுவையும் மாறி வருது. அதுதான் நிஜம். ஆனா இருப்பதிலேயே தனி சுவை, தரமான சுவை சேலம் மாறாது. நீங்க இன்னைக்கு இருக்கிற சுவையிலேயே இன்னைக்கு எவ்வளவு பிரியாணிகள் இருக்கு இல்லையா பாசுமதியில, அதுல ஒரு தரமான சுவை சேலம் மாறாது. ஆனா அன்றைய சுவை இன்றைக்கு கிடையாது. நான் தள்ளுவண்டியில போட்டது, நானே சமைச்சு வண்டி தள்ளி போட்ட அந்த பாசுமதி மனம், இஞ்சியோட மனம் இன்னைக்கு இல்லை. நீங்க இப்போ சமைப்பீங்களா சார்? பிரியாணி சமைப்பேன் அந்த காலத்துலன்னு சொல்லி நீங்க வீடியோ பாக்குறதே இல்லையா? என் வீடியோ இல்ல, என்ன நான் முடிக்கல. ஒவ்வொரு வாரமும் சமைச்சிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோ வெளியாயிட்டு தான் இருக்கு. சில வீடியோக்கள் போடுவாங்க, சிலது நான் டேட்டஸ்ல மட்டும் போட்டுட்டு போயிடுவேன். இந்த வாரம் கூட சமைச்சு நான் தகவல் தரல ஸ்டுடியோவுக்கு. நானே சமைச்சு இவரில் இருந்து நல்லா சாப்பிட்டாங்க எல்லாரும். இந்த சமையல் வந்தது உங்களுக்கு? சமையல் வந்து எங்க அப்பா சமையல்காரரு, ரத்தத்திலேயே அது இருக்கு எனக்கு. வேற எங்கிருந்து வரும்? தாய் தம்மன் இருந்து வாரிசா வந்தவன் நான். அதுக்கப்புறம் எங்கள் குரானா பாய் இஸ்லாமியர், என்னுடைய குருநாதர். ஒரு நாள் தான் இருந்தார் அவர். எனக்கு எவ்வளோ சமையல் பிரியாணி போட மெத்தேடு தெரியும். நானும் ஹோட்டலில் கிளீனராக இருந்து சப்ளையராக இருந்து கிச்சனில் இருந்து பார்த்தவன். வேடிக்கை தான் பார்த்தேன். ஹோட்டலில் இருக்கிற வரைக்கும் சமைக்கல. எங்கள் அப்பாவுடைய பிளட் எனக்கு இருக்கிற வாசி அது இயற்கையாக எனக்கு வந்துருச்சு. அவர்கிட்ட வந்து சில மெத்தேடு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து அப்படியே போயிட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பாவும் எங்கள் குருநாதர் தான் காரணம் இதுக்கு. சார், பர்டிகுலரா நீங்க பிரியாணி மட்டும் செலக்ட் பண்றதுக்கு என்ன காரணம்? இப்போ ஃபுட் ஐட்டம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்லை நீங்கள் பல வீடியோ எதுவும் பார்க்கல, அதனால கேட்குறீங்க. நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போட்டது பிபி இட்லி கடை. அதுக்கு முன்னாடி பழக்கடை.
பழக்கடை பழ வண்டி நடத்திட்டு இருந்தேன். பழ வண்டியில் தள்ளு வண்டி பாரிஸில். அப்போ வயசு எனக்கு 17 18 இருக்கலாம். அதுதான் முதல்ல. 4ஆம் வகுப்பு படிக்கும் போதே 1வது படிக்கும் போதே அந்த 5 வயசுலேயே நான் வேப்பங்கொட்டை பொறுக்கி, சாணி பொறுக்கி, எருமாமட்டை தட்டி, மலையில் குச்சி, அன்னைக்கெல்லாம் சிலிண்டர் கிடையாது, விறகு பொறுக்கி, அந்த 4 வருஷமா 4வது படிக்கிறேன்ல, 5 வயசுலேருந்து 9 வயசு வரைக்கும் அப்போவே நான் கஷ்டப்பட்டவன். கஷ்டம்னா சொல்ல முடியாது, வறுமை மக்களோட மக்களாக நம்மளும் அந்த மக்கள் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டாங்க தான். வரிக்காக அப்படி சொல்கிறேன். நாங்களும் அந்த துயரம் துன்பங்களெல்லாம் அனுபவிச்சவன் தான். அந்த 4ஆவதுக்கு அப்போ 9வது வயசுல தான் டீ கிளாஸ் கழுவுறேன். வியாபாரத்தை அங்கேயே தொடங்கிட்டேன். 5 வயசுலேயே 40 பைசா படி வேப்பங்கொட்டை வைப்பேன். எருமா மட்டை தட்டி ஒரு விருத்தமாக 5 பைசாவோ 10 பைசாவோ அந்த சாணியை பொறிக்கிட்டு வந்து சாயந்தரம் 4 மணி ஸ்கூல் விட்டு வந்தோன்னே கோமணத்தை கொடுத்துருவாங்க. கட்டிட்டு போய் சாணி பொறிக்கிட்டு வருவோம். சாயந்தரம் காலையில் 9 மணிக்கு தானே ஸ்கூலு. நைனாம்பட்டி ஹைஸ்கூல் அண்டி என் வீடு நைனாம்பட்டியில். ஹைஸ்கூலில் உள்ள பூந்து ஃபுல்லாக வேப்ப மரம், வேப்பங்கொட்டை பொறுக்கணும். மழை பெஞ்சோன்னா தட்டிவிடுவாங்க. மழை பெய்யுது, காற்றடிக்குது, விறகு உழுவும் இல்லை. அந்த விறகு குச்சிகளை பொறிக்கிட்டு வந்து கள்ளிப்பாலுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எரியும் பாருங்க. அப்படியே சிலிண்டர் எரியறதோட மோசமாக எரியும். காஞ்சி போச்சுன்னா அது சவுண்டு வர கொடுக்கும். பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும். அப்படி சூப்பராக எரியும் அந்த கள்ளி விறகு. அதை காய வச்சு தான் நிறைய பேர் அடுப்பெரியும். இன்னைக்கு கல்லியே இல்லை, அது என்னன்னு எங்களுக்கு பட்டு தெரியல போச்சு. காரணம் அது விறகு பயன்படுத்தி அழிச்சு விட்டாங்க. அது இன்னைக்கு நிறைய இல்லை. அந்த கத்தாழை அதே மாதிரி அதில் ஒரு சிவப்பு பழம் வைக்கும், அது கீழே இருக்கும், கள்ளிப்பழம்னு சொல்லுவாங்க. அதுவும் பயங்கரமாக காஞ்சி போனால் எரியும். ஒரு சவுண்டு கொடுத்துட்டு எரியும், பற்ற வச்சா அப்படி எரியும். இதெல்லாம் நாங்கள் பொறிக்கிட்டு வந்து சேர்த்து வச்சு அதெல்லாம் அதிக விலைக்கு போகும். ஒரு நைட்டாக வச்சுட்டாவே பரன்னு அந்த பட்டாசு எப்படி தீ பிடிச்சி திருப்பி போன பட்டாசுலேருந்து ஒரு வேகம் வரும் இல்லையா, ஃபயர், அந்த மாதிரி ஒரு ஃபயர் வரும். ஒளிபரப்புங்க, பழைய ஆளுங்களாம் ரசிப்பாங்க, இதை மறந்துருப்பாங்க. அப்படி வியாபாரத்தை நான் அங்கே தொடங்கினாங்க. சரிங்களா? தள்ளுவண்டிக்கு முன்னாடி பழக்கடைக்கு முன்னாடி இட்லி கடைக்கு அப்புறம் வெஜிடபிள் பூரி இட்லி போடுறேன் கேகே நகரில். மோர் பானையில் வச்சு விற்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் பிரியாணி கண்டுபிடிக்கிறேன். ஏன் பிரியாணி வருதுன்னா, என்னால் மாவு வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கிட்டு வந்து ஒரே ஆள் ஆட்டி தள்ளிக்கிட்டு போய் நைட்டில் மாவாட்டணும், காலையில் அதை எடுத்து பதப்படுத்தி வர முடியல என்னால். ஒரு ஆளால் உடம்பு எல்லாம் வந்து இதெல்லாம் அவையெல்லாம் டிபி நோயாளி மாதிரி ஆகிட்டேன். அல்ல எலும்பெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஓய்வு இல்லாமல் ஒய்ஃப்லாம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல எலும்பை தடை பார்த்து அழுவாங்க. என் மனைவி அழுவாங்க. எலும்பெல்லாம் வெளியே தெரியும். அந்த அல்ல எலும்பு சொல்லுவாங்க அந்த காலத்தில் டிபி நோயாளி தான் அப்படி ஆகிடுவாங்க, இரும்பின்னு. இந்த 2 அல்ல எலும்புலாம் அப்படியே தெரியும். உடல்லாம் வத்தி போய் அப்படியே இந்த பல்லெல்லாம் எதிர்பல்லாம் இருக்கும். கொஞ்சம் சதை கிடையாது. அப்படி ஆகிட்டேன் தூக்கம் இல்லாமல். அப்படிலாம் நீங்க கஷ்டப்பட்டு முடியாத ஒரு பிராண்டட் நிறுவனரா இருக்கீங்க. ஆமாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி தோக்குறேன், ஜெயிக்க முடியல. அப்புறம் அந்த ஓய்வு இல்லாமல் இப்படி ஆகிட்டோமேனு இவங்க அழுகுறாங்களேன்ட்டு என்னடா பண்ணி பிழைக்கலாங்கும் போது அந்த பிரியாணியை கண்டுபிடிக்கிறோம். முத சாலை ஓரத்தில் இல்லாததை கொண்டு வரேன். பாஸ்மதி இந்த உலகத்திலேயே முத நான் தான் கொண்டு வரேன். ரோட்டில் போட்டது நானாக தான் இருக்கணும். அப்போ எவ்வளோ சார் ஒரு பிரியாணி? 4 ரூபா 50 பைசாவுக்கு தொடங்கி 50 பைசா என் கடையில் தொடங்கி கடைசியாக நான் விற்றது 12 ரூபா 50 பைசா. நான் லாஸ்ட்டாக அந்த தள்ளுவண்டி விட்டு வெளியேறி 2002 நான் ஹோட்டல் திறக்கும் போது 35 ரூபாய்க்கு ஹோட்டலில் சிக்கன் பிரியாணி, 55 ரூபா மட்டன் பிரியாணி. சேலம் ஆறாருன்னு பேர் போட்டேன் இல்லையா, 2002 இதான் விலை ஹோட்டலில். தள்ளுவண்டியில் 12 ரூபாய்க்கு 1/4 பிளேட்டும் 25 ரூபாய்க்கு அரை பிளேட்டும் வச்சிருக்கிறேன், ஃபுல் பிளேட்டு. அந்த ஃபுல் பிளேட்டு தான் 35 ரூபா ஹோட்டலில் ஆக்குறேன். ஆமாம், இதுதான் நான் போட்ட விலை. மட்டன் 55 ரூபா, இன்னைக்கு 350 ரூபாயில் இருக்குது. இது 250 ரூபாயில் இருக்குது. சார், இப்போ பிரியாணி நீங்க செம்மையா டேஸ்டா செய்வீங்க, உங்க பிராண்டட் அது நல்லா இருக்கு, ஒரு பேர் போன மற்ற கம்பெனியோட மற்ற ஒரு காம்படிஷன் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பிரியாணிலாம் நீங்க டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற. இங்கன்னு இல்லை, தமிழ்நாடுன்னு இல்லை, உலகத்தில் எங்கே போனாலும் பிரியாணி டேஸ்ட் பார்க்குற வேலை தான் எனக்கு. எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன். பாஸ்மதியில் எங்கேயுமே எனக்கு பிடிக்கல. சீரக சம்பாவில் ஓகே, நல்லா இருந்திருக்கு நிறைய கடைகளில். பாஸ்மதியில் நம்ம சேலம் மாறாதாங்க. அதோடைய மசாலா, அதோடைய ஃப்ளேவர் நான் கொடுக்கறது, சாப்பிட்டோன்னே செரிக்கணும், வயிறு உப்பசனம் இருக்கக்கூடாது, செரிமானம் ஆகணும்னு எவ்வளோ விஐபிங்க சொல்லுவாங்க. அது நான் சொல்லலை, எவ்வளவோ அரசியல் தலைவர்கள், ஒருத்தரை குறிப்பிட்ட இன்னொருத்தரை குறிப்பிட முடியாது. சாப்பிடாதவங்களே கிடையாது, செய்யாத ஆர்டர் இல்லை, நான் பண்ணாத கம்பெனி ஆர்டர் இல்லை. கோண்டாய் கம்பெனியாக இருக்கட்டும், டிஎல்எஃப், எல்என்டி எல்லாம் பண்ணிட்டோம். கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் கம்பெனி ஆர்டர்லாம் இல்லை, அதுலேருந்து எல்லாம் இதாச்சு. எல்லாமே பண்ணி எல்லாம் உச்சன்னா ஆட்கள்லாம் சாப்பிட்டு போட்டாங்க. பாஸ்மதியில் என்னது தான் இது வரைக்கும் ஐயோ இந்த பாஸ்மதி இந்த கடையில் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு இல்லை. அந்த ஃப்ளவர் நல்லா இருக்கும், சர்வீஸ் நல்லா இருந்திருக்கு, என்னதோட நீட்னஸ் நல்லா வச்சுருப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டில் சேலம் மாறாரு தான். இதுக்கான மசாலாலாம் நீங்கள் எங்கே சார் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? எல்லாம் எங்கே போகிறோம், ஆளாளுக்கு சும்மா சொல்கிறத பொய்யா சொல்கிறது எல்லாம் ஒரே இடத்துல தான் வாங்குகிறோம். செய்முறை தான். இப்போ செய்முறைன்னு ஒன்று இருக்குதுல்ல, எல்லாரும் கார் வாங்குகிறோம்,
கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சால் தானே ஓட்ட முடியும். ஓட்ட தெரியாமல் ஓட்டினா ஸோ மசாலாக்குன்னு ஒவ்வொரு இடம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படிலாம் தேடி போய் கிடையவே வாங்கிட்டு கிடையாது. இல்லை இல்லை வருவீங்களா? இல்லை, அதெல்லாம் விளையிறது கொல்லிமலையில் விளையுது, இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் விளையுது, இந்த பக்கம் தேக்கடி பக்கம். மார்க்கெட்டுன்னு பார்த்தா ஏலக்காய்க்கு பொடி நாக்கினூர் கேரளா. அதான் விளையிற இடங்கள் மலைகளில் தான். மிளகுல இருந்து எல்லாமே மலைப்பகுதிகளில் விளையுது. இந்த ஹோல்சேல் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் நம்ம கையிலேயே இல்லை, எல்லாம் மார்வாடிங்க கையில் இருக்குது. தண்டையார்பேட்டை வண்ணார்பேட்டைன்னு இருக்குது இல்லையா, அவங்க தான் மொத்தமாக கொள்முதல் பண்ணி அதுக்கப்புறம் தான் மளிகை கடைக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்குறோம். மொத்தமாக அவங்க போய் ஏலத்தில் எடுத்துருவாங்க. சரிங்களா, அது ஸ்ரீலங்கா பட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு உலகத்திலே ஒரு நல்ல மனம் உண்டு. சார் ஆரம்ப காலத்தில் உங்க கூட இருந்த செஃப் இப்போ இருக்காங்களா, இல்லை டைம்க்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருப்பாங்களா சார்? அதே மாதிரி உங்களுடைய ஸ்டாஃப் எல்லாருமே எப்படி இருக்காங்க? நீங்களா அவங்களை எப்படி எல்லாமே நடத்துறீங்க? இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து பல பேரை உருவாக்கியிருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்கள வந்து நீங்க நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போறீங்களா? இப்போ ஒரே தொழிலாளியா மட்டும் இல்லாம அவங்களும் முதலாளி ஆகணும்ன்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க முதலாளி ஸ்தானத்தில் எனக்கு மேலே வச்சிருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியான மூமெண்ட்டில் தான் இருப்பீங்க. ஆமாம், இப்போ எல்லோரும் இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகம் நடத்துகிறீங்க, எல்லோரும் முதலாளினா யார் வேலை செய்வா? அப்படி பொய் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம யார் ஆனால் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும். முக்கியமாக இப்போ வீடு கட்டி தரப்போகிறேன் தொழிலாளிகளுக்கு. பழைய ஆளுங்க என் கூட இருந்தாங்க இல்லையா, இப்போ கூட முக்கியமாக முதல்ல 3 பெட்ரூமோட பாஸ்கருங்கம்மா ஒளிபரப்புங்க. பாஸ்கர் மாஸ்டருக்கு எங்கள் எடப்பாடியிலேயே நான் 3 பெட்ரூம் கட்டித்தரேன்னு வேலையை தொடங்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியான நியூஸ் சார் சொல்லியிருக்காரு, நோட் பண்ணிக்கோங்க எல்லாரும். இதை தொடர்ந்து வந்துட்டு இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் முக்கியமா இல்லை டெய்லி கேஷ் ஃப்ளோ முக்கியமா, வருமானம் முக்கியமா? எல்லாமே முக்கியம்தான். வியாபாரமும் முக்கியம், வியாபாரத்தில் லாபமும் முக்கியம். லாபம் இல்லாமல் ஒரு மனிதன் இல்லை. கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறேமே, நீ அந்த லாபத்தை நோக்கி போகிறவாசி தான் அந்த கஷ்டமே வந்து சேருது. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம பரிகாரம் தேடவே கூடாது. சொல்லலாம், எதுக்குன்னா பிற இளைஞர்கள் அதை கடைப்பிடித்து முன்னுக்கு வரணுங்கிறதுக்கு சொல்லலாம் கஷ்டப்பட்டேன்னு. ஆனால் இவ்வளோ பணத்தையும் புகழையும் நம்ம சேர்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டோம்னு சொன்னோமா, அப்புறம் எப்படி கஷ்டப்படாமல் இது கிடைக்கும்? அதுக்கு தான் நான் சொல்லுவேன், உண்மையாரு, கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. என் வரியே அதுதான். என்னைக்காவது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, என்னால் எந்திரிக்கவே முடியல, நான் என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் என்னைக்காவது ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் ஒரு நாளும் கிடையாது. நான் மற்றவங்களுக்கே சொல்லுவேன், ஒரு பிஸ்னஸ் தோக்குதுன்னா முதல்ல நம்ம தான் காரணம். நம்மளுடைய கவனிப்பு தன்மை, நம்ம எடுத்த முடிவு, நம்ம அளவான ஆசைப்பட்டோமா அதிகமாக ஆசைப்பட்டோமா, அது போக்கிலேயே அதை விட்டா ஒரு காரணி 60 கிலோமீட்டரில் ஓட்டுறது ஒன்று, அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் ஓட்டுற, அடுத்து 140 160 நீ போறீன்னா ஒரு எதிர்முனை நீ எதிர்நோக்கி தானே இருக்கணும். புரியுதா? அது வழியில் நீ போகணும். அதை விட்டுட்டு நான் சாதிக்கணும், அந்த காரம் மிஞ்சுற மாதிரி நான் இன்னொரு காரம் மிஞ்சணும் நீ ஓட்டினீன்னா விபத்தில் மாட்டுவேன். நான் இந்த முதலாளியோட நான் இன்னும் ஒரு பெரிய முதலாளியாக்கி காட்டணும் அப்படின்னு போனீங்கன்னா நீ விபத்தில் மாட்டுவேன். அதுதான் கஷ்டம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உன் ஆசை தான் நீ அளவிட்டு போனால் சேஃப்டி, அளவில்லாமல் போனால் ஒருத்தர் மிஞ்சினோம் அப்படின்னு போனால் நம்ம அதை சந்திக்க தான் நேரும். வலிக்கும், கஷ்டங்கள் வந்து சேரும், சர்க்கிள் வரலாம், அதிர்ஷ்டம் கம்மி அந்த முடிவில், விபத்துகள் அதிகம். அதை தான் கஷ்டம்னு சொல்கிறது. ஸோ இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பிரியாணி டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு பிராண்டட் பிரியாணி போய் அந்த ஹோட்டல்ஸில் ரெசார்ட்டில் போயிட்டு சாப்பிட்ருப்பாங்க. பர்டிகுலராக நம்ம பிரியாணி RR பிரியாணி சாப்பிட்டு யாராவது என்னைக்காவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். நேற்று கூட இலங்கையிலேருந்து கொழும்புலேருந்து வந்தார். அண்ணா நான் இந்த குரம்பேட்டை கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்டேனே, கொஞ்சம் நம்ம பழைய டேஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, எதிர்கொண்டுட்டு தான் இருக்கிறோம், சரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். உலகத்தில் எதையுமே 100% நம்ம செஞ்சிட முடியாது. நீங்கள் நகை வாங்க போனீங்கன்னு வைங்க, நகைக்குள்ளே செம்பு இருக்குது, இன்னொரு உண்மை சொல்லிட்டா இரும்பு இருக்குது. இரும்பு எங்கே தெரியுமா இருக்கும்? இப்போ காப்பு மாதிரி நம்ம ஒரு விலையில் போடுறோம்ல, ஸ்ப்ரிங்கு மாதிரி அப்படி விரியும் இல்லை, அந்த விரியத்து ஸ்ப்ரிங் இரும்பு உள்ள. ஆனால் நீ தங்கத்தோட ரேட்டை கொடுத்து தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது வேறு விஷயம், அதுக்கான மைனஸ் கூட அவங்க பண்ணியிருக்கலாம் தங்கத்தோடைய விலையில், லாபத்தில். அதுக்குள்ளே போகலாம். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே எல்லாத்துலேயுமே டேமேஜ் உண்டு, எல்லா பொருளுக்குமே சர்வீஸ் சென்டர் உண்டு. நீ வாங்கிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும்னு சொன்னால் அது நம்ம கல்லும் மண்ணும் தான். சரியா? கல் கூட வளருதுன்னு சொல்கிறாங்க, ஒரு ஆராய்ச்சி பிரகாரம் வளர்ச்சி உண்டுன்னு சொல்கிறாங்க. எல்லா பொருளுக்குமே ஒரு டேமேஜ் உண்டுங்க. சர்வீஸ் சென்டர்னு இருக்குது. எல்லா பொருள்களையும் எல்லா வகையிலையும் இந்த உணவில் நம்ம பயன்படுத்தக்கூடியது அனைத்துக்குமே ஒரு சர்வீஸ் சென்டர் உண்டு, ஒரு ரிப்பேர் உண்டு. சார் இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி இருக்குது, ஸ்மேட்டோ இருக்குது. இதனால உங்களுடைய பிஸ்னஸ் என்னைக்காவது பாதிச்சிருக்கா? இல்லை இது எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிருக்கீங்க? எனக்குன்னு இல்லை, அவ்வளோவுமே பாதிப்பு தான். தமிழ்நாடு முழுதுமே வணிகர்கள் அதான முயற்சியில் தான் இருக்கிறாங்க. இன்னமும் நாமக்கல்லில் கூட, ஏன்னா அவங்க 55% எடுக்கும்போது ஒரு 100 ரூபாயில் 55% போனால் முதல் போட்டவங்களுக்கு எந்தாண்ட சம்பளம், பொருளுடைய காஸ்ட்டு, சரிங்களா, கடை வாடகை, கரண்ட் பில்லு, வட்டிக்கு வாங்கின பணத்துக்கானது எல்லாமே இருக்குது. இந்த 45%ல் எப்படி ஒரு ஓனர் சமாளிக்க முடியும்? அதனால் அவங்க எக்ஸ்ட்ரா விலையை ஏற்ற வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரு அரசு ஒரு முறையான இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் இருக்குது, ஒரு அளவீடு வேணும்.
அரசு தான் அதில் தலையிட்டு வழிமுறைப்படுத்தணும், இதை நெறிமுறைப்படுத்தணும். இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்குது இப்போ இது இந்த ஆன்லைனுங்கிறது. ஆமாம், ஆன்லைனில் வைக்கிற இந்த எவ்வளவுங்க வாங்குறாங்கங்கிறது இவங்க ஒரு அலுவலகம் போட்டு ஆன்லைனில் ஆட்களை போட்டு எடுக்கிறாங்க. அதுக்கும் ஒரு சாட்சி பண்ணுறாங்க. எல்லாம் கிட்டத்தட்ட 55% எடுத்துடுறாங்க. ரொம்ப அது கஷ்டமாக தான் இருக்குது. அது எங்கள் உணவு தொழிலில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப எங்கள் சங்கம் எல்லாம் எங்களுக்குள்ளேயே சங்கத்துக்குள்ளேயே ஜிகி சுமட்டாவே இல்லாமலாம் வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தா பக்கத்தில் இன்னொருத்தன் கடை திறந்து அவங்க போட்டு விட்டுறாங்க ஆன்லைனை. ஒரு ஒற்றுமை இல்லை, சப்போர்ட் இல்லை எங்களுக்குள்ளேயே. அப்படி தான் சொல்லணும், என்னையும் சேர்த்திக்கணும். மற்றவங்களை சொல்லும் போது ஒருத்தர் இது ஒரே மொத்த கருத்தாக இருந்து எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ணி அரசுகிட்ட முறையிட்டு பண்ணலான்னா அது ஒரு ஓனருக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத வாசி இஷ்டத்துக்கு போட்டு தாக்குறாங்க. 2 பக்கமே வாங்குறாங்க. அந்த பக்கம் மக்களுக்கும் அது அதிக காசாகுது. நேரடியாக அந்த வாங்குறதால மக்களுக்கும் அது அதிக பணமாகுது. இப்போ ஒரு 300 ரூபாய் 200 ரூபாய்க்கு சாப்பிட்ற சாப்பாடை அவங்க கிட்டத்தட்ட 300-350 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய நிலை இருக்குது இந்த பிரஸ்டேஜால். ஆணும் பெண்ணும் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க. நாடு வளர்ந்துருச்சு திராவிட மாடலில். பணம் நிறையா இருக்குது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வீட்டில் உட்காந்துட்டே மக்கள் சாப்பிட்றாங்கன்னு தான் சொல்லணும். சார், இப்போ நிறைய மக்கள் வந்துட்டு ஹோட்டலை தேடி சாப்பிட வர்றதில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை ஹோட்டலையும் சில பேர் வராங்க, ஆன்லைனில் ஒரு சில பேர் சாப்பிட்டாலும் ஹோட்டலை தேடி வராங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் இல்லை, வரவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. வரவங்க கம்மி, வரவங்க வரதான் இருக்கிறாங்க. ஆன்லைனில் வரட்டும், நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆன்லைனில் இத்தனை ப்ரெஸ்டேஜ் தான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. ஆன்லைனே எங்களுக்கு வேண்டாங்கிறது கிடையாது. நாடு வளரும் போது எல்லாமே வளரும், எல்லாமே மாறும். சரிங்களா? அதனால் இதெல்லாம் தடுக்க முடியாது தான். கொஞ்சம் நெறிமுறைப்படுத்தணும். சார், மறுபடியும் இதே கொஸ்டின் தான் கேட்குறேன். இப்போ வந்து கஸ்டமர் வந்து நிறைய கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்களே, எனக்கு இந்த டேஸ்ட்டு சரியில்லை, எனக்கு இந்த பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களே, என்னைக்காவது உங்களுடைய டேஸ்ட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? டேஸ்ட்டு மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, அதில் மாற்ற ஒன்றுமே கிடையாது. அதில் போடுற பொருளை நம்ம தரத்தை தான் யோசிக்கணுமே தவிர மாற்றி போட்டு பண்ணுறதுனோம்னா அப்படிலாம் பண்ண முடியாது. அதில் பிரியாணியெல்லாம் வந்து ஒரு இருக்கிற பிரியாணியே ஒரு 10 வகை தான் இருக்குது. இப்போ ஒயிட் பிரியாணின்னு ஒன்று இருக்குது, சீரக சம்பா அரிசியில் போடுவாங்க. மிளகாத்தூள் இல்லாமல் பச்சை மிளகாய் போட்டு சோம்பு போட்டு போகிறது வருது. பாஸ்மதினா இப்படி தான். அது உலகெங்குமே இந்த முறை தான் இருக்குது. பாஸ்மதியில் வேறு எந்த முறையுமே கிடையாது. அதில் ஹைதராபாத் பிரியாணிங்கிறது இந்த கேரளா சைடெல்லாம் மசாலா வடிச்சிட்டு மேலே ஒயிட்டாக ரைஸ் அடித்து ஆனியனை தாளித்து மேலே கொட்டி நெய்யை ஊற்றிடுவாங்க. இது ஒரு மெத்தட் இருக்குது பாஸ்மதியில். பெரும்பாலும் ஒரு 5-6 வகை தான் இருக்கிறதே. பெரிய மெத்தடுங்கள்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது. சார், இப்போ நான் உங்ககிட்டே கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்சது மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா? எனக்கு மட்டன். பாஸ்மதி ரைஸா சீரக சம்பா ரைஸா? சீரக சம்பா. உங்களுக்கு ஹோட்டல் பிரியாணி பிடிக்குமா? மற்ற ஹோட்டல் பிரியாணி? பாஸ்மதியில் என் ஹோட்டலு, சீரக சம்பாவில் அடுத்த ஹோட்டல். ஏன்னா என் ஹோட்டலில் சீரக சம்பா இல்லை. ஓகே. ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்லாம் இப்படி தான் இருக்குது, நீங்கள் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நீங்கள் என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? தூக்கமே இல்லாமல் எனக்கு ஏன் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நானும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எந்த முதலாளிக்குமே இன்றைக்கி தூக்கம் இல்லை. அது எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? இப்படி தான் ஆயுஷை தான் கொடுக்கணும் முதலாளியானா. உழைப்பாளியாக இருந்தால் நிறையா சாப்பிடலாம், நிறையா நாள் வாழலாம். முதலாளியானா சொகுசாக இருந்துட்டு சீக்கிரம் மேலே போக வேண்டியதான். ஆனால் ஹெல்த் அவேர்னஸ் நிறைய இருக்கு இல்லை சார்? வாக்கிங் போகிறாங்க, ஜாக்கிங் போகிறாங்க, பாட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம் இல்லையா? கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் காலத்தை தள்ளி போட்டுக்கலாம், அவ்வளோதான். தொழிலாளி அளவுக்குலாம் நம்ம வாழ முடியாது. உழைக்கிறவங்களெல்லாம் முதலாளிங்க போட்டி போட்டு வாழவே முடியாது. இன்றைக்கி நிறைய முதலாளிங்க இல்லை. முக்கியமாக எங்கள் அம்பானி சாரே இல்லை. எங்கள் தலைவரே, இந்தியாவுக்கே தலைவர் அவர் தான் முதலாளிக்கு. அம்பானி சாரே இல்லை. 66 என்னமோ தான் நினைக்கிறேன். எங்கள் லியோ முத்து சார் சாரம் காலேஜ் உரிமையாளர் இல்லை. எங்கள் ஐயா ராமச்சந்திரன் ஹாஸ்பிட்டல் உரிமையாளர் 52 தான் நினைக்கிறேன். எங்கள் ஜிவாஜி சார் நடிகை உலகத்தின் தலைவன், எங்கள் புரட்சி தலைவர் 74 வயசு. சில பேர் வாழ்க்கையை அந்த அது காரணமும் இருக்குது. சிறு வயசில் உடம்பை அப்படி கொடுத்து உழைச்சிருவாங்க, உறுப்புகள்லாம் தவுண்டு போயிடும். அதுவும் ஒரு காரணம். வெறும் முதலாளிக்குன்னு நான் மொட்டையை சொல்லிட்டேன். முதலாளி எப்படி ஆனாங்க அவங்க? தன்னுடைய உடல் வருந்தி உள்ளம் வருந்தி உறுப்புகள்லாம் சிதைந்து அந்த குறிப்பிட்ட வயசுக்கு உணவு கிடைக்காது இல்லையா? எனக்கெல்லாம் ஒரு 12 வயசு வரைக்கும் உணவு கிடைச்சிருந்தா இன்னும் 4 இன்ச்சு வளர்ந்துருப்பாங்க. வளர்ச்சியே போயிருக்கு உணவு இல்லாமல். அந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு ஒரு உணவு வேணும் இன்னும் உடம்புக்கு. அவங்க தான் கொஞ்சம் ஹைட்னஸ் வருவாங்க. இயற்கையாக குள்ளமாக போகிறது ஒரு பக்கங்க, நல்ல விஞ்ஞான நிதியாக அது உள்ளே போய் பாருங்கள். அந்த குறிப்பிட்ட ஏஜில் அந்த உணவு இல்லைன்னா அந்த நேரத்தில் வெறும் தண்ணியை குடிச்சிட்டு இருந்தால் அந்த போன் எலும்பு வளர்ச்சி இருக்காது. அது எனக்கும் உண்டு. அதனால தான் நான் குள்ளமாக போயிட்டேன். அந்த மாதிரி மொட்டையை முதலாளி என்னை விட்டு இறந்துருவாங்கன்னு சொன்னது வெறும் பணத்தால் மட்டும் ஆசை இல்லை. இந்த சிறு வயசு உழைப்பும் ஒரு காரணம். அவங்க திட்டமிடுதல், இப்படி உடல்கள் தோண்டு போயிடும். சார், இப்போ ஒரு சின்ன கொஸ்டின் தான். இப்போ நீங்கள் 0லேருந்து மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பணம் சம்பாதிக்கணுங்கிறது தான் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? எப்படி பணத்தை சம்பாதிக்க போகிறோம் இனி அப்படிங்கிற திட்டம் தான் நாங்கள் கையில் எடுப்போம். 0லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. அந்த பணத்துக்காக ஒரு எஃபோர்ட் போடணும்னா என்ன மாதிரி போடுவீங்க? திட்டம் தான் போடணும், எப்படி சம்பாதிக்க போகிறோம்னு. ஆக்சுவலாக எதுவுமே இல்லை கையிலே இல்லாமல் நீ ஒரு பிஸ்னஸ் பண்ண எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள்? சொல்லிட்டா ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம். இப்போ மார்க்கெட்டுக்கு வேலைக்கு போகிறேன், ஒரு கோயம்பேடோ கொத்தாச்சவடியோ எடுத்துக்க. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற மூட்டைகளை தூக்கிட்டு வந்து வெளியே போடுறேன். காசு கிடைக்குமா? ஒரு 6 மாதம் காசு சேர்த்துட்டியா?
சரி 2 மூட்டை வெங்காயத்தை வாங்கிட்டு போய் ரோட்டில் கொட்டி நீயே விற்கிற, காசு கிடைக்குதா? 2 மூட்டை வெங்காயத்தால் ஒரு 2 வருஷத்தில் காசு சேர்த்துட்டியா? இந்த வாங்குற வெங்காயத்தை மார்க்கெட்டில் விட்டுட்டு அடுத்து நீயே ஒரு லாரி இறக்குற, இல்லை 2 வருஷம் செஞ்சு ஒரு லோடு இறக்குற அளவுக்கு ஒன்றை காசு இருக்கா? ஒரு லோடு இறக்கி விற்க ஆரம்பிச்சிட்டியா? அந்த லோடு எடுத்து பல ஹோட்டலுக்கு போட ஆரம்பிச்சிட்டியா? பல ஹோட்டல்லேருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சா? இப்போ லாரியை தவிர்த்துட்டு வெங்காயம் எங்கே உற்பத்தி ஆகுது? பஞ்சாபா, நாசிக்கா, கர்நாடகாவில் அங்கே போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்போ அதே வெங்காயத்தை மார்க்கெட்டுக்குள்ளே நீ அனுப்புகிற, மற்றவன் தூக்கிட்டு இருக்கிறான். இதான் முதலாளி. இதான் முதலாளி. முதலாளி ஆகிட்டே இப்போ இப்படி தான் திட்டமிடணும். ஸோ இதான் சார் சொல்லியிருக்க சீக்ரெட். ஸோ எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. சார் இப்போ இருக்க காலகட்டத்தில் இப்போ இருக்க இளைஞர்கள் வந்துட்டு ஒரு பக்கம் ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க, பயங்கர டேலண்டாக அட்வான்ஸ்டாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதே அளவு மன அழுத்தத்துக்கு போகிறாங்க. என்னால் இதை ஃபேஸ் பண்ண முடியல, ஒரே நாளில் ஒபாமா ஆயிடணும்னு நினைக்கிறாங்க, ஒரே நாளில் ஃபேமஸ் ஆயிடணுன்ட்டு இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நேரங்காலங்களை கொடுக்க தெரியல. நினைக்கிறாங்க, செஞ்ச உடனே அது அறுவடை கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்துடவே. எதுக்கும் ஒரு அவசியம் தேவை. விதை போல தான் எண்ணங்களும். எண்ணத்தால் நினைக்கிறது தான் நம்ம ஈஸி. எண்ணத்தை வடிவமைத்து அதை நெறிமுறைப்படுத்தி அதை செயல்படுத்தி அதை வெற்றி காணுவதற்கு 10 ஆண்டுகள் ஆகும். எந்த துறையாக இருந்தாலும் 10 ஆண்டுகள் ஆகும். 8 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் இல்லாமல் நான் ஒரு முதலாளின்னு ஒருத்தன் வெளியில் அந்த துறையில் சொல்லிக்கிற ஆளவே நீங்கள் பார்க்க முடியாது. அது சொல்லிக்கலாம் முதலாளின்னு உடனே சொல்லணும்னா, நான் போய் இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனியில் நான் 10 வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டு அடுத்து ஒரு கடைக்கு போட்டாலும் முதலாளி தான். நான் அந்த முதலாளியை சொல்லலை, அது உடனே அவரை முதலாளி தான். இந்த கோயம்பேட்டில் பூ வாங்கிட்டு வந்து நீங்கள் சாலை ஓரம் வைக்கிறாங்களே பெண்கள், அவங்க தெரு, அவங்களும் முதலாளி தான். இன்றைக்கி மீனை போய் காசிமேட்லேயும் சித்தாரிப்பேட்டையிலையும் வாங்கிட்டு வந்து தெருவில் வைத்து அவங்களும் முதலாளி தான். அந்த முதலாளி சொல்லலை, புரிஞ்சுங்களா? நீங்கள் கேட்குற முதலாளின்னு ஒன்று இருக்காங்கல்ல, அப்படி உட்காந்து ஜிஎஸ்டி கட்டி இன்கம் டேக்ஸ் கட்டி வராங்க இல்லையா, அந்த முதலாளி ஆகிறதுக்கு நம்ம குறைந்தது 8-10 ஆண்டுகள் ஆகும். இதை நல்ல இளைஞர்கள் புரிஞ்சுக்கிட்டு தோண்டு போகாமல் நிறைய நேரங்காலில் தொழில்களுக்கு கொடுத்து முன்னுக்கு வரதுக்கான முயற்சிகளை பண்ணணும். இப்போ இருக்க இளைஞர்கள் சில பேர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப மன அழுத்தத்துக்கு போகிறாங்க. அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வரணும்னு அவங்க தேடுற ஒரே ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு தான், போதைப்பொருள். போதைப்பொருள் கலாச்சாரம் இப்போ ரீசன்ட் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கே சார். இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இல்லை அதாவது இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதுதான் ஒரு சொல்யூஷனா அப்படின்னு? எதுவாக இருக்கட்டுங்க, ஒரு மனிதனுக்கு சுய புத்தி சுயம்பு இல்லாமல் அவனை திருத்தவே முடியாது. ஒன்று, அது எவ்வளோ நம்மளை கெடுதல் பண்ணுதுங்கிறத உணரணும்ல. நான் போதை இல்லாத போது எப்படி செயல்பட்டேன், நான் போதையானவட்டி எப்படி என் தொழிலை கவனிக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன் சொசைட்டியில்னு அவன் மனசுக்கு தெரியுமில்ல. அந்த மனசுக்கிட்ட அவன் பாடம் கற்றுக்கணும், புரிதுங்களா? ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் இதை திருத்தவே முடியாது. இன்றைக்கி வியாபாரத்துக்காக எதையும் செய்யும் உலகம், புரிதுங்களா? புரிஞ்சுக்கணும் நீங்கள் நான் சொல்ல வரதை. வியாபாரத்துக்காக, அவங்களுடைய லாபத்துக்காக, தான் பிழைப்பதற்காக எதையும் செய்வாங்க. நமக்கு சுய ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குழியில் விழுந்துட்டோமா நம்ம தான் வீழ்ந்து போவோம். அதில் விழுவாமல் பார்த்துக்கூடியது நம்ம சுய ஒழுக்கம், மன உறுதி. நல்ல தலைவர்கள், நல்ல இதுக்கு முன்னாடி சாதிச்சவங்களாம் எதை கடைப்பிடித்தார்கள் இல்லையா? மனம் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனிதம் போகலாமான்லாம் பாட்டு இருக்குல்ல. புரட்சித் தலைவர் படத்தில் காந்தி படத்தை பார்த்து மனிதம் போன பாதையிலே மனம் போகலாமான்னு தவறான சிந்தனைக்கு போகிறவாசி தான். அதான் நான் சொல்லுவேன், நீ வெல்வதுனா முன்னை எண்ணத்தை வெல்லு, உன் தீய சக்தி எண்ணங்களை வெல்லு, அதுதான் முதல் வெற்றியாளன்னு சொல்லுவேன். அதை வென்றுட்டா இவ்வளோலையும் வாழ்ந்துக்கலாம் மகிழ்ச்சியாக. அதை வெல்ல முடியலன்னா இவ்வளோ இருந்தும் நம்ம கெட்டு போக வேண்டியதான். நீங்கள் இந்த தற்கொலை முயற்சிகளாம் போராளி யாருன்னு பாருங்கள். நல்லா வாழ்ந்தவன் ஒரு நாளும் போக மாட்டான். 40 வயசுக்கு மேலே, வயசு ஆவரேஜ் மட்டும் பேசுவோம். 40 வயசுக்கு மேலே தற்கொலை பண்ணாங்க அதிகமாக. இந்த 40க்கு கீழே, அது 40 கூட வேண்டாம், 25க்கு கீழே எடுத்துங்க, இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. சடார்னு முடிவு எடுக்காத தன்மை, அறியாமை பிள்ளைங்க எல்லாம் இந்த +2 இந்த ரேஞ்சில் படித்தவங்க, இந்த சிறு வயசில் நம்ம அது ஆழ்மைத்தன்மை இல்லாமல் அவசரப்படுற முடிவு, ஓடி உழுவுற வயசு இது. தடிக்கு உழுவாங்களா? அது எந்த வயசில் உழுவாங்க? 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே ஓடி உழுவாங்க அதிகபட்சம். அதே மாதிரி நீச்சல் தெரியாமல் சாவறவங்களை பாருங்கள், ஒரு பெரியவங்க இருக்கவே மாட்டாங்க அந்த இடத்துல. தடன்னு போய் தண்ணியில் இறங்கிறது, போன இடத்துல என்ன ஏதுன்னு பார்க்காம ஆர்வத்தில் ஏதாவது சாகசம் பண்ணுறோம்னு டமால்னு குதிச்சிடுறது. 10 ஃப்ரெண்ட்ஸ் போயிருப்பாங்க, டேய் பாடுறா அப்படின்ட்டு போயிடுறது ஆழத்துக்கு. இதெல்லாம் பாருங்கள் பெரியவங்கிட்டு இருக்காது அந்த நிதானம். அதுக்கு தான் அரசியலில் கூட கேட்குறாங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் வேலைக்கு எடுக்கும்போது என்ன கேட்குறாங்க, ஒரு டிரைவர் வேலைக்கு வேணும்னா கூட 12 வருஷம் அனுபவம் இருக்கா, 10 வருஷம் இருக்குதா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு ஒன்று கேட்குறாங்கல்ல. எதுக்கு? நிதானமாக இருப்பாங்கிறதுக்கு. இந்த வயசு தான் காரணம் மெயினாக. இந்த மாதிரி ஆளுங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட அவசர புத்தி. அதுவும் பெண்கள் சீக்கிரம் அழுதுருவாங்க. ஆமாம், உடனே எமோஷன், உடனே ஆத்திரம், உடனே வந்துடும் கோபம். அவங்க மனநிலை எப்படி, மன அழுத்தம் அப்படி, புரிதுங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நல்ல யோகா பயிற்சி, நல்ல ஆலோசனைகள், கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்துகிற தன்மை, இதெல்லாம் தேவை நமக்கு. அந்த உணவு முறையே மிக தேவை. வெப்பமடைந்த உணவுகள் எல்லாம் கோபத்தை அதிகப்படுத்தும். உணவுல விஷயம் இருக்குது, என்ன உணவு எடுக்கிறியோ அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஹீட்டு எப்போவுமே நம்ம மைண்டை கோபத்தை அதிகப்படுத்தும். வெப்பம், நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க இருக்கு இல்லையா,
அவங்களுக்கு அவ்வளோக்கா கோவம் வராது. குளிரில் நடிக்கிட்டு ஜாலியாக இருப்பான். ரொம்ப ஈட்டு உடம்புல அடிக்கும்போது ஒரு கருத்தை வந்து சொன்னாங்கன்னு வைங்க, சல்லுன்னு கோவம் வரும். நான் எங்கே உணர்ந்தேன்னா நான் அடுப்பில் நின்று வேலை செய்யல, நான் அதை உடம்பால் உணர்ந்துருக்கிறேன். ஆமாம், அந்த வெப்பம் ஒரு காரணம், உணவு முறை, வெப்பமான உணவு முறையும் காரணம். நீங்கள் நைட்டில் தூங்கும் போது நல்லா வெஜிடபிள்ஸு நேரத்திலேயே நல்ல காய்கறியோட பல வகைகளோடு எடுத்துகிட்டு சூடாக ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு தூங்கி பாருங்கள், அருமையான தூக்கம் வரும். நல்ல காரஞ்சாரமாக அடிங்க, ஒரு 8-9 மணிக்கு தூக்கமே வராது, உடம்பு நரம்பெல்லாம் புடச்சிக்கும், வெப்பம் அடைஞ்சிடும். இதுதான் நிஜம். அது காரணம் இளைஞர்களுக்கு வந்து பொறுமை இல்லாத தன்மை, வயசு தான் காரணம். முடிவெடுக்க இல்லாத, அனுபவம் இல்லாத வயசு தற்கொலையில் தள்ளுது. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.